உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீகம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, எப்படி சுத்தி பார்த்தாலும் சனி உங்களுக்கு நல்லதே பண்ண போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு பிராவலத்தை தரக்கூடிய காடாக இருக்கார். இந்த சனி பகவான் 6 குடைவர். இவர் 8ஆம் இடத்திற்கு வந்து அது அஷ்டம சனின்னு பேரு. இந்த பேரு அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. இப்போ உங்க கடகத்துக்கு ஆரம்பிச்ச மாதிரி உங்களுக்கு இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கார். இப்ப 6 குடைவர் 8ஆம் இடத்தில் மறைகிறார். நண்பர்களே, 6 குடைவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஏற்படும்? 6 குடைவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு சனி பகவான் வெறும் பிரச்சனைகளை மட்டுமே தரக்கூடியவர், கடன் வியாதி கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். இவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்னாங்கன்னா, கடன் வியாதி கஷ்டம் எல்லாம் சரியாகும். இந்த நேரத்துல உங்கள் வாழ்க்கையில நீங்க பண்ண வேண்டிய போக்கஸ் என்ன அப்படின்னா, இந்த 6 குடன் 8ஆம் இடத்துல வரும்போது புதிய கடன்கள் எதுவும் வாங்காம இருக்கிற கடன்களை எவ்வளவு வேகமா அடைக்க முடியும் அப்படிங்கறத யோசிக்கணும். எவ்வளவு வேகமா அடைக்க முடியும், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி 6ஆம் இடத்து சனி பகவானை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில நடக்கின்ற எதிர்பாராத செலவுகள் எல்லாம் தடை பண்றது இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் தான். எதிர்பாராம வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் சரி பண்றது சனி பகவான். அதே நேரத்துல 7 குடையராகவும் இருக்கிறார். தான் ஆபத்து. 7 குடர் என்பது கலத்திரஸ்தானாதிபதினு பேரு. இந்த கலத்திரஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது விவாகம் பிராப்தி என்பது மறைகிறது. விவாக பிராப்தி உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்க, அது தடைப்பட்டு போச்சு போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதே நேரத்துல 7 குடவனாக இருந்து 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது இது ஏற்படுகிறது. சனி பகவான் ஒரு தேவையில்லாத கெட்ட பேர் உண்டாக்குவார். சிம்மராசிக்காரர்கள் கைவிட்டு வாங்கினீங்களா, ஏதாவது உங்களுக்கு அவருக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கா, அது என்ன வெண்டார் உங்கள்ட்ட மட்டும் சிரிச்சு பேசுறாரு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து எதுல டென்ஷன் கொடுக்குற விஷயங்களோ அதுல தப்பான பேரு கெட்ட பேரு உண்டாக்குவார். ஏன்னா ஏற்கனவே 7 ராகு, ஏற்கனவே அது ஒரு பிரச்சனை. இப்ப 8ஆம் இடத்து சனி இது ஒரு பிரச்சனை. சோ இதை நீங்க ஃபேஸ் பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப சிம்மராசிக்காரர் கடன் அடையுமே தவிர மற்றபடி ரொம்ப ஜாக்கிரதையாக பணி செய்ய வேண்டும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10ஆம் இடத்திலே குரு. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஏற்கனவே 10ல குரு வேலை புடுங்கிறதுக்கு ரெடியா இருக்கான். இதுல சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா காதல். இந்த காதல்ங்கிற இடத்துல சனி பகவான் வரும்பொழுது புதிய திருமண உறவுகள், காதல் உறவுகள் போன்றவை ஏற்படும். நீங்க நல்லா என்ன பண்ணுங்க, லவ் பண்ண போறீங்க. புதிய இது வந்து ஏற்பட போகிறது. புதிய வாழ்க்கையில ஒரு புதிய படிநிலை என்பது உங்களுக்கு ஏற்பட போகிறது. காதல் போன்ற விஷயங்கள் கைகூட போகிறது. சில பேர் ஃபாரின் போறதுக்கு யோகம் இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, ஃபாரின் போவீங்க. உங்களுக்குரிய யோகங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. வெளிநாடுகளுக்கு செல்வீர்கள். இந்த வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அடுத்த படிநிலை என்பது உண்டாகிறது. நீங்கள் ஆசைப்பட்ட இடம்லாம் இப்போ இந்த சனி பகவான் வர்றதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சனி 7, 8, 9 பார்ப்பதோடு 10ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அதை போய் சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே வேலை போற நிலைமை தான் குரு உண்டாக்கி இருக்காரு. இப்ப சனி உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ப்ரமோஷனை பார்க்கிறாரு. அப்படிங்கும்போது எப்படி வேலை போகும்? வேலை போறதுங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரமோஷனை சனி பகவான் பார்க்கும்போது உயர்கல்வி என்பது உங்களுக்கு செட் ஆயிடுது. அப்போ உயர் பதவி என்பது செட். உயர் பதவி வர்ற இடத்துல எப்படி வேலை போகும்? சோ இப்ப வேலை போகுதுங்கிறது வந்து என்ன அப்படின்னா நடக்காத ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. 4ஆம் இடத்தை சனி பார்த்து விடுகிறார். சனி கார் வாங்கி தரார் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த சனி பகவான் தருகின்ற ஒரு மிக அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தாம்பத்திய உறவுகளையும் சனி பகவான் தருகிறார். நல்ல ஒரு குடும்பம், உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரிவுகள், நீங்க அடிக்கடி வெளிநாடு போயிடுறீங்க, பிரிஞ்சே இருக்கீங்க போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் சரி செய்கிறார். 7ஆம் இடம் என்பது புதிய முயற்சி, புதிய பார்ட்னர்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கோயிங் டு மீட் எ நியூ பார்ட்னர். ஆமா, அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அடுத்தாக 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள், நியூ இன்னோவேஷன். உங்க கம்பெனிலேயே புது இன்னோவேஷன்லாம் நீங்க பண்ணுவீங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் என்னன்னா, என்னை யார் வேணா எதிரி நினைச்சுக்கோ, ஆனா நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. இதுதான் சனி பகவானோட ஸ்டைல். நீ யார் வேணா என்னை எதிரி நினைச்சுக்கப்பா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் யாரையாவது ஒருத்தர் எதிரி நினைப்பேன், அதுதான் எனக்கு எதிரி. இதுதான் சனி பகவானோட ஸ்டைல். சோ அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்திலே, துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் வந்தபோது என்ன ஏற்படுகிறது என்றால், உங்களுக்கு சத்ரு சம்ஹாரம் என்பது ஏற்படும். உங்களை தொடர்ந்து கம்பெனில போட்டு கொடுத்துட்டே இருக்கான் சார், வேலை பார்க்க விட மாட்டேங்கிறான் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகிறது. 6ஆம் இடத்து சனி பகவான் 6, 7, 8 பார்க்கிறார். அப்புறம் 12 பார்க்கிறார், 3 பார்க்கிறார். நண்பர்களே, இதைத்தான் விபரீத ராஜயோகம்னு சொல்றோம். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா, 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு 8 கூடையும் 12 கூடையும் 3 கூடையும் தொடர்பு கொள்ளும் போது
என்ன ஏற்பட விபரீத ராஜயோகம், நினைத்ததெல்லாம் சாதிக்கிறீங்க, அடுத்த படிநிலைக்கு வளர்கிறீங்க, இதெல்லாம் ஏற்படுகிறது. திடீர்னு பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, இதெல்லாம் ஏற்படும். நினைச்சது சீக்கிரம் நடக்கும். அதான் இந்த சனி பகவானுடைய ஒரு பெரிய ஒரு வல்லமை. அடுத்ததாக இந்த சனி பகவான் தருகின்ற பலனாக என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு சத்ரு சம்ஹாரத்தை உண்டாக்கியதை போலவே 6ஆம் இடத்து புதிய பணிகளை உண்டாக்குகிறார். வேலையே இல்லை சார், ரொம்ப நாளா படிப்பு முடிச்சுட்டு நம்ம வீட்டிலேயே உட்காந்துருக்கோம், புதிய ஜாப் கிடைச்சதான குடும்பத்தை பாக்குறதுக்கு, ஜாப் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, இந்த பேப்பர்ல ஜாப் கிடைச்சிரும், ரொம்ப நல்லா வேலைக்கு போவீங்க, நிறைய படிநிலைகளை அடைவீங்க. 6ஆம் இடம் என்பது கடன், உங்களுடைய கடன் என்பது ஒழிகிறது. கடனை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் ஒரு பங்கெடுப்பு, ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைப்பீங்க. கடன், பெரிய கடன் இருந்தா கூட ஒரு சின்ன சின்ன காசா திருப்பி கொடுத்துடலாம், கடன் அடைஞ்சிரும் போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. இந்த துலாம் ராசிக்கு சனி பகவான் வந்த இந்த நேரம் கடனை திருப்பி அடைத்தல், புதிய பணிக்கு செல்லுதல் போன்ற எண்ணங்கள், முக்கியமா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறது போன்ற விஷயங்கள், இந்த விபரீத ராஜயோகமும் சேர்ந்து எதிர்பார்க்கவே இல்லை சார் இவருக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைக்கும்னு, அதெல்லாம் உங்களுக்கு உண்டாக்குவார். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே விரிந்த சிந்தனை உடையவர்கள். இந்த உலகத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்கிறாருன்னா அது நான் மட்டும்தான். நீங்க எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். என்னுடைய அன்பு கோரிக்கை. விருச்சிகராசிக்காரங்களா பிறந்தது பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்போ குரு பகவான் சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்வார், 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே சனி பகவான் வரும்பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா, யோகங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. இந்த யோகங்கள் எல்லாம் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா யோகங்களை தடை பண்ணவே முடியாது. அத்தனை யோகங்கள் இந்த சனி பகவான் தருவார். யோகங்கள், இந்த யோகங்களை தாண்டிய என்ன ஒரு நல்ல விஷயமாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன், குழந்தை வருமா, குழந்தை 5ஆம் இடத்துல 7 பார்க்கிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் அடுத்து 11ஐ பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. சனி பகவான் லாபத்தை பார்த்துட்டார், உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? சொத்துல உட்காந்துருக்கார், லாபத்தை பார்க்கிறார், தனத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சனி பகவான் 3 பிகெஸ்ட் விஷயங்களை உங்களுக்கு பார்த்துடுறாரு. அது 3மே உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அம்சங்களாக அமைந்து விடுகிறது. அதான் பெரிய விஷயமே. அடுத்ததாக இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்தில் இருப்பவர் என்ன தருகிறார்? இறை அருளை தருகிறார், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை தருகிறார், தாய் மாமனோட சப்போர்ட்டை தருகிறார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்க, வாழ்க்கையை போராடி பார்க்கணும். இந்த போராடுபவரை தான் மனிதன். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை உலகம்னு சொல்றாங்க. போராடும் வரை இந்த ஒரு தைரியம். 5ஆம் இடம் பந்தயம், அந்த பந்தயத்துல ஜெயிப்பீங்க. முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டல, இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. வீர சாகசம்லாம் நீங்க பண்ணுவீங்க. ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க சார். சாதாரண விஷயங்கள் ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க. காரணம் என்னன்னா, சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்.